வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தாவேகாவுக்கு 107 சீட்டை அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமும் பெரும்பான்மையை நீடிக்காததுனால ஆளுநர் இன்னும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காமல் 233 தொகுதியிலையும் எந்த எம்எல்ஏக்களும் பதவியேற்காமல் நிலுவையில் இருக்குது. இதற்காக எல்லா செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, சின்னத்திரை செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் கமலஹாசன் பேசின விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படம் அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனப்போ கூட அவர் எந்த விதமான குரலும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நான் இந்திய குடிமகனாக இந்த விஷயத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் கமலஹாசன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடிகனாவோ இல்லை மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவராகவோ நான் பேச வரல. நான் ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக தான் இப்போ பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய தம்பி விஜய் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சு இன்றைக்கி தமிழகத்தோட முதல்வர் ஆகிறதுக்கு இருக்கிறாரு. ஆனால் அவரை நீங்கள் ஆக விடாமல் தடுக்கிறது எந்த விதத்துலேயும் சரியில்லை. என்னுடைய சகோதரரான மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவர் மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த வார்த்தைகளை நான் ரொம்பவுமே மதிக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு மக்களோட தேர்வான விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த தேர்வை நீங்கள் நிராகரிக்க மாதிரி இருக்குது உங்களுடைய பணி. அதாவது நீங்கள் ஆளுநர் தான் ஒரு பெரும்பான்மையை ஒரு தலைவன் சட்டப்பேரவைக்கு தான் நிரூபிக்கணுமே தவிர ராஜ்பவனுக்கு அல்ல அப்படிங்கிற எஸ்ஆர் பொம்மை கேஸில் வழங்கின உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய பெரும்பான்மையை அவர் சட்டமன்றத்தில் நிரூபித்தா போதுமே தவிர உங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மக்களோட இந்த பெரும்பான்மையான தீர்ப்பை நீங்கள் ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஆளுநர் மக்களோட விருப்பத்துக்கு இணங்க செயல்படுறவங்க தானே தவிர மேலே இருக்கிறவங்களுடைய கைப்பாவை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, விஜயோட நிறைய செயல்பாடுகளை இதுவரைக்குமே எதிர்த்து பேசின கமலஹாசன் இன்னைக்கு ஒரு இந்திய குடிமகனாக அவருடைய செயல்பாடுகளை ஆதரித்து அவர் தான் அடுத்து சிஎம் ஆக்கணும், அதையே இன்னும் அதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாராலையுமே ஆதரிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, கமலஹாசன் ஜனநாயகன் படம் அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது கூட எந்த விதமான குரலும் கொடுக்காம இப்போ அவர் இந்த முதல்வராகக்கூடிய இந்த காலதாமதத்தை எதிர்த்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் வரவேற்கப்படுது. அது மட்டும் கிடையாது, முதல்வருடைய அந்த பேச்சு, அதாவது ஸ்டாலினோட அந்த பேச்சையும் சரின்னு சொல்லியிருக்காரு. நான் மக்கள் பணியில் எதிர்க்கட்சி தலைவராக நல்லா பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கமலஹாசன் பேசின இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.